ரவையும் அவளும் வச்சு காரப்பொங்கல் இன்னைக்கு செய்ய போகிறோம். வெல்கம் டு நலம் தானா வீவர்ஸ். இன்னைக்கு வித்தியாசமான ரவையும் அவளும் வச்சு பாசிப்பருப்பெல்லாம் கலந்து செய்ய போகிறோம். இது அவள் 2 கப்பு எடுத்துக்கணும், ரவை 1/2 கப்பு எடுத்துக்கணும். ரவையை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற வச்சிடணும். அதுலேயே இந்த ரவையும் கலந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிடணும். அதை ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த இப்போ ஆவியில் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவள் 2 கப்பும் ரவை 1/2 கப்பும் எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு இது மாதிரி ஆவியில் 5 நிமிஷம் போதும். இந்த இட்லி துணியெல்லாம் கூட இப்போ வெளியே கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 4 தட்டு 5 தட்டு 6 தட்டுக்கு யூஸ் பண்ணுறாப்புல இருக்குது. இதில் தான் இப்போ வேக வச்சது. இப்போ இதை வேக வச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே பாசி பருப்பை 1/2 கப்பு எடுத்து வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை வறுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சு இதில் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, பெருங்காயம், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வேக வச்சோம்னா செரிமானத்துக்கு நல்லது, வாசமாகவும் இருக்கும். அது மாதிரி வேக வச்சு இப்போ இதை எடுத்து வச்சிருக்குது. இதில் தண்ணியை கொதிக்க வச்சு இப்போ இதில் கொஞ்சம் கலந்துக்கணும். ஏன்னா இது ட்ரையாக இருக்கிறதுனால நமக்கு பொங்கல்னா கொஞ்சம் கொழகொழப்பு கிடைக்கணும் இல்லையா. இதுலேயே நிறையா கூட தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஆனால் நான் இது கொஞ்சம் ஓரளவுக்கு தளதளன்னு இருக்கிறதுனால பத்தாதுங்கிறதுனால இதில் சுடு தண்ணியை ஊற்றி வச்சுக்க போகிறேன். இதில் தண்ணி கெட்டில்ல தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ரெடியாக. இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் பத்தலைனாலும் கெட்டிமாக இருந்தாலும் திரும்பவும் ஊற்றிக்கலாம். இதில் இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுடலாம். காரப்பொங்கல் மிளகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறோம். உப்பு போட்டாச்சு. இப்போ தண்ணியும் ஏற்கனவே சூடாக இருக்கிறது தான். இப்போ அவளும் ரவையும் கலந்ததை இதில் போட்டுடலாம். நல்லா எல்லாம் கலக்கறாப்புல நல்லா கிளறி விட்டுருணும். கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும். அவள் உடம்புக்கு நல்லது, பாசிப்பருப்பு எல்லாமே. ரவையை வேக வைக்கவும் அவளில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப குழையாம ஒரு மாதிரி இப்படி இந்த பதத்துக்கு கிடைக்கும். அப்படியே போட்டோம்னா ஒரே மாவா கஞ்சி மாதிரி இருக்காப்புல இருக்கும். அதுக்காக தான் இதை வேக வச்சு போடுறது. ஒரு சிலருக்கு பொங்கல் குழஞ்சா பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு அந்த ஒரு அரிசி டெக்ஸ்சர் கொஞ்சம் இருந்தால் பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இந்த கெட்டியாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது அரிசியை பொறுத்து வேற, அவளை பொறுத்து, பாசிப்பருப்பை பொறுத்து தண்ணி இழுக்கும். அதே மாதிரி பொங்கலும் ஒரு சிலருக்கு நல்லா ரொம்ப தளதளன்னு வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கல. உப்பெல்லாம் போட்டாச்சு. நெய்யில் ஜீரகம், அதுலேயும் கொஞ்சம் மிளகு, ஜீரகம். மிளகை நான் 1 2 நசுக்கி வச்சுருக்கேன். முழுசாக போட்டோம்னா வெடிச்சிரும், வாயில் அகப்பட்டுச்சுன்னா ஸ்மெல் தூக்கி போடுவோம். ஆனால் வறுபட்டுச்சுன்னா சாப்பிட்ருவாங்க பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க தூக்கி போட்டுருவாங்க. அதுக்காக ஜீரகம், மிளகு, இதுலேயும் பெருங்காயம், இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ இதில் நெய்யில் அதெல்லாம் வறுத்து போட்டுடலாம். நெய் காயிட்டும். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு அதே மாதிரி சாதாரண பொங்கலுக்கு செய்கிறாப்லையே சாம்பார், தேங்காய் சட்னியும் செய்யலாம். நாங்கள் தக்காளி பச்சடி இன்னைக்கு இதுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இது அவள் பொங்கலுக்கு பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகை போட்டுடலாம். ஏன்னா இதை டக்குன்னு அதாவது முதல்ல நல்லா வறுபடணும்.
நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கேன். நமக்கு வேணும்னா இன்னும் கூட நெய்யும் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் கொஞ்சம் கலந்தோம்னா அந்த கிரீஸ் பசை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். காஞ்சிருச்சு. ஜீரகம் போட்டாச்சு, பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி, கடைசியில் பெருங்காயத்தை ஊற்றணும். அதுலேயும் பருப்புலேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டு இதை பாருங்க, ரொம்ப புது தினிசான பொங்கல், அவல் பொங்கல். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.